காலையிலிருந்து இங்கே நிறைய ஆளுமைகள் வந்து உங்களுக்கு அழகான நிறையா விஷயங்களை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த அற்புதமான மேடையில் நானும் நிற்கிறேன் அப்படின்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு நாட்டுப்புற கலைஞராக நானும் நிற்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. மாணவர்களுக்கு நான் ஒரு வணக்கம் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா வாழ்விழந்து வரும் இந்த கலைகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய கலைக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் நான் ஒரு அற்புதமான வணக்கம் சொல்லலான் இருக்கேன். வாரும் சபையோர்களே, வாலிபத்தின் தோழர்களே, வணக்கங்கள் பல கோடி, சபைதனிலே வந்தனங்கள் பல கோடி. வாரும் சபையோர்களே, வாலிபத்தின் தோழர்களே, வணக்கங்கள் பல கோடி, சபைதனிலே வந்தனங்கள் பல கோடி. அன்புகள் வந்திட, ஆமா அன்புகள் வந்திட, அப்படி அன்புகள் வந்திட வணக்கம் வருகுது. அவையோர்களே அமுத காணும் ஜொலிக்க போகுது. நாடோடி பாடல் வருகுது, கலையோர்களே நலிந்த கலைகள் ஜொலிக்க போகுது. இது நம்ம நாட்டுப்புற பாட்டு, இது நம்மளோட மண்ணோட பாட்டு, நம்மளுடைய பாரம்பரியத்திற்கான பாட்டு. ஆனால் இன்னைக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த பாட்டு நமக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறோம்? சொடக்கு மேலே அப்பட்டி சொடக்கு மேலே அப்பட்டி சொடக்கு மேலே சொடக்கு போடுது, அப்பட்டி சொடக்கு மேலே சொடக்கு போடுது. அன்புகள் வந்திட, ஆமா அன்புகள் வந்திட, அப்படி அன்புகள் வந்திட வணக்கம் வருகுது. அவையோர்களே அமுத காணும் ஜொலிக்க போகுது. இங்கேருந்து போனதாங்க அங்கே. இதை தான் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ மீடியாக்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் அதை வளர்க்குற இடத்துக்கு கொண்டு போகுது. இருந்தாலும் நான் வளர்ந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த நாட்டுப்புற கலை என்ன எப்படி வளர்ந்துச்சு, அதன் மூலமாக நான் எத்தனை மாணவர்களை உருவாக்கினேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பதிவு பண்ண வந்திருக்கேன். என்னோடய பேர் கலை வளர்மணி செல்வி உமாராணி. என்னுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம், கடைக்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சூடி கொடுத்த சுடற்கொடியால் வாழ்ந்த இடத்துல நானும் இந்த கலைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய குடும்பத்தில் 9 பேர். 9 பேரில் நான் 8ஆவதாக பிறந்த பெண் குழந்தை. கிராமத்தில் குறிப்பாக எங்கள் வீட்டிலே எனக்கு சொல்லுவாங்க, அந்த பழமொழின்னு இருக்கு இல்லையா, அந்த பழமொழி வந்து நிறைய பேரை வந்து வளர்க்குறதுக்கு உதவும், சில இடத்துல சொல்லி காட்டுறதுக்கு உதவும். அது மாதிரி 8ஆவதாக பிறந்த வெட்ட நக்கின புள்ள இது எதுக்கும் ஆகாது, அப்படி பிறந்தா கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை இவ்வளவு கருப்பாக பிறந்துருச்சே நம்ம எப்படி கட்டி கொடுக்க போகிறோம், இந்த கவலை எங்கள் குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேலையும் நான் தான் செய்வேன். ஆடு மாடு இருக்குது, எங்கள் வீட்டில் வயல் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அதிகபட்சமாக அக்காவுக்கு குழந்தை பிறந்தா கூட அதை நான் தான் வளர்க்கணும். ஏன்னா நான் கருப்பாக பிறந்துட்டேன், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அப்படின்னு தான் என்னோடய வாழ்க்கை முறைகள் அங்கேருந்து தான் தொடங்குச்சு. இதிலேருந்து எப்படியாவது சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை தான் பிடிச்சது. ஏன் இந்த கலை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, முதல்ல 10th முடிச்சுட்டு லீவில் வந்து வீட்டில் இருக்கும்போது தீப்டி ஆஃபீஸுக்கு போகணும், காட்டிலையும் வேலை செய்யணும், வீட்டிலையும் வந்து ஆடு மாடு இருக்கும், அது இல்லாமல் அக்காவோட குழந்தைங்களை பார்த்துக்கணும். இந்த சூழல்லேருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வரணும், எதையாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ கிராமத்தில் வளர்கல்வி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அந்த இயக்கத்தில் நூலகத்தில் மாணவர்களுக்கு புத்தகங்களை எடுத்து கொடுக்கணும், அந்த டைமுக்கு அந்த புத்தகங்களை நம்ம வாங்கி வைக்கணும். இதுதான் என்னோடய உதவி பொறுப்பாளராக என்னுடைய வேலை. அப்படி அங்கே இருந்த சின்ன சின்ன புத்தகங்களில் அந்த முதல் பக்கத்தை முன்னுரையும் பின்னுரையும் மட்டும் படிச்சுட்டு இந்த நாட்டுப்புற கலைக்குள்ளே நான் வந்தேன். ஏன் இந்த கலையை வந்து நான் இந்தளவுக்கு என்னை வளர்க்குறதுக்கு நான் வந்து ஆர்வப்பட்டேன் அப்படின்னா, நான் முதல்ல நான் வந்து கலை கற்றுக்கிட்டப்போ நாடக கலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த நாடகத்துக்குள்ளே தான் நான் வந்து உள்ளே வந்தேன். அதில் முதலாக நான் நடித்த நாடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல்துறை வன்கொடுமையாக நடந்த அங்கம்மாள் அவங்களுடைய கதையை தான் நான் வந்து நடித்தேன். இன்றைக்கும் அந்த அம்மா இருக்கிறாங்க. ஒரு அங்கம்மாவாக நான் வந்து நடித்தேன். காவல்துறையில் ஏற்பட்ட வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட குருவையா அங்கம்மா அவர்களுடைய கதையில் நான் வந்து அங்கமாகவே நடித்தேன். நான் அப்போ நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது, வீதியில் வந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து ஒரு பெரிய அருவா அதை தூக்கி போட்டு அந்த வெட்டுமானி அவங்கள அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காவல்துறை வெட்டு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாரு. அங்கே முதல்ல இந்த நாடக கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைஞனை அதிகபட்சமாக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்னை வந்து நம்ப வச்சுச்சு. அப்போ இந்த கலையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் நிறைய பேரை பார்க்க வைக்கணும். அப்போ மக்களை கேதர் பண்ணுறதுக்கு எது முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பறை என்கின்ற ஆர்ட் ஃபார்ம் தான் மக்களை வந்து ஒரே இடத்துல ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பு சாதனமாக இருக்குது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால முதல்ல
மதுரையில் தலித் கலையிறவில் இறையியல் கல்லூரியில் 100 பெண்கள் பறை வாசித்தாங்க. பயிற்சியாளராக அங்கே வேலாசான் தான் வந்திருந்தாங்க. அவர்கிட்ட தான் முதல்ல நான் என்னுடைய பறையை நான் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட அந்த பறைக்கலையை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம், நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா நான் வந்து சொல்லி கொடுப்பதற்கு ஒரு இடம் தேவை. அப்படின்னா இந்த கலையை சொல்லி கொடுக்கறதற்கு ஒரு மரத்தடி கூட எனக்கு கிடைக்கல, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய நிழல் கூட எனக்கு கிடைக்கல. அப்போ என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தா, நிறைய கோவில் திருவிழா நடக்கும்போது இந்த தாளங்களை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இந்த இசைக்கருவி கலைஞர்களையும் நாட்டுப்புற கலைஞர்களையும் தேடுறாங்க. ஆனால் அதே கோவிலில் ஒரு மரத்தடியில் இந்த பறையை போய் பயிற்சி எடுக்கலான்னா கொடுக்க மாட்டாங்க, இங்கே வாசிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ முதல்ல இந்த நாட்டுப்புற கலையை வளர்ப்பதற்காக ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 20 வருஷமாக கஷ்டப்பட்டு எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கையாலே திறந்து வைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் தான் கோடாங்கி கலைக்கூடம். அதை நான் வந்து ஒரு 20 வருஷமாக கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். இன்றைக்கி மாணவர்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக, அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக நான் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலையை நான் வந்து படிப்படியாக வளர்க்கணும் அப்படின்னா நானும் வளரணும், என்னோட கூட இருக்கிறவங்களும் வளரணும். அப்படின்னா எனக்கு வந்து என்னை வழிகாட்டுறதற்கு ஒரு நல்ல அமைப்பு எனக்கு வந்து கிடச்சிது. அதுதான் பேராசிரியர் காளீஸ்வரன் ஐயா அவர்களுடைய பொறுப்பில் இயங்கக்கூடிய மாற்று ஊடக மையம் அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு. அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளீஸ்வரன் ஐயா அவர்கள் தான் என்னை வழிகாட்டினார்கள். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பறை மட்டும் வாசிக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆர்ட் ஃபார்ம் நான் வந்து பயிற்சி கொடுப்பேன். நானும் ஆடுவேன், என்னோட இருக்கிறவங்களையும் நான் ஆட வைப்பேன். அப்படி நான் முதல்ல விரும்பி கற்றுக்கிட்ட கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் அந்த கிராமத்தில் அந்த திருவிழாவிலேருந்து வந்த இடங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. கிராமத்தில் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரின்னு ஒன்று வளர்ப்போம். அப்படி முளைப்பாரி வளர்க்கும் போது அங்கே உள்ள பெண்கள்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய நிறையா பெண்களுக்கு தெரியும், கும்மி அடிப்போம் இல்லையா. இன்றைக்கும் நம்ம கும்மி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், சேர்ந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அடிச்சுட்ருக்கோம். இருந்தாலும் கிராமத்தில் அன்றைக்கி நாங்கள் கும்மி அடித்தோம். அது எப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆன வாரத பாருங்கம்மா, ஆன செஞ்சு வாரத பாருங்கம்மா, ஆன வாரத பாருங்கம்மா, ஆன செஞ்சு வாரத பாருங்கம்மா, எம்மா சாமி வாரத பாருங்கம்மா, சாமி சொப்பர வாரத பாருங்கம்மா, சாமி வாரத பாருங்கம்மா, சாமி சொப்பர வாரத பாருங்கம்மா. அன்னைக்கு கிராமத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கும்மி அடிக்கும் போது என்னுடைய கால்களும் என்னுடைய கைகளும் வந்து அசைவு ஏற்பட்டுச்சு. அப்படி தான் நான் என்னுடைய ஆட்டக்கலைகளை நான் வந்து வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் திருவிழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த நாட்டுப்புற கலைகள், கிராமிய கலைகள், கும்பக்கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய கரகாட்டம் போடுவாங்க. அந்த கரகாட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு 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 12 மணி வரைக்கும் பெண்கள் உட்காந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என் பெண்கள்லாம் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க, பெசான்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா வந்து இரட்டை அர்த்தங்கள்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த கரகத்தை மக்கள் ரசிக்கக்கூடிய நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மை கண்டிப்பாக அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம அழகாக கொடுக்கணும். அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம சென்னை தாண்டிட்டோம், நம்முடைய கலாச்சாரத்தின் முதல் இடமாக இருக்கக்கூடியது கரகாட்டம் தான். இப்படி நலிவடைந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கரகாட்டத்தை நம்ம மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு தான் என்னுடைய ட்ரைனிங் சென்டரில் முதல்ல இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு தான் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியோடு இணைந்து, வெறும் பூங்கரகம் மட்டும் நம்மளோட கலாச்சாரம் இல்லை, இதற்கு முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை நாகரிகத்தில் தோன்றிய அற்புதமான தோண்டி கரகம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ எதுலேயோ தேடினீங்கன்னா கிடைக்காது. தோண்டி கரகம்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம எப்படியாவது கொண்டு வரணுமே அப்படின்னு நாங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியோடு இணைஞ்சு முதல்ல ஒரு ஆய்வு நடத்தினோம். அந்த ஆய்வில் ராஜஸ்தான்லேருந்து ஆடக்கூடிய ராஜஸ்தான் பவாய் கரகம் அப்படின்னு ஒரு கரகம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பவாய் கரகம் எங்கேருந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் வயல்வெளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு அவங்களுக்கு உணவு கொண்டு போனாங்க. ஒரு பானையில் பழைய சோறு, இன்னொரு பானையில் கூழ், சின்ன வெங்காயம், கருப்பட்டி, கருவாடுன்னு அப்படி உணவு கொண்டு போன அந்த அடுக்கு கரகம் தான் அன்னைக்கு உணவு பஞ்சம் தீர்த்த அந்த அடுக்கு கரகம் தான் இன்றைக்கி ராஜஸ்தானில் பவாய் கரமாக தண்ணீர் பஞ்சம் தீர்த்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கேருந்து தான் அங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டு இன்றைக்கி என்னோடய ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா தோண்டி கரகம், அடுக்கு கரகம், அக்னி கரகம், ராஜஸ்தான் பகாய் கரகம்னு கிட்டத்தட்ட 4-5 விதமான கரகங்களை நாங்கள் உருவாக்கி அதை பயிற்சி கொடுத்து இன்றைக்கும் எங்களுடைய கலைஞர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
கலை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. உடனே அரசு வந்து எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, கலை பண்பாட்டுத்துறையிலேருந்து கலை வளர்மணி அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த கலையை நம்ம இங்கேயே வச்சிடக்கூடாது, இந்த பயிற்சியாளரையும் நம்ம இங்கே வச்சிருக்கக்கூடாதுன்னு முதல்ல டெல்லியில் 2007ஆம் ஆண்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் சென்டரில் டெல்லி முசோரியில் அத்தனை பேருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து போய் நாங்கள் போய் இந்த கலையை, நாட்டுப்புற கலையை, கரக கலையை, பறை கலையை நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், ஹெச்ஐவி சம்மந்தமான விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்றக்கப்போ எங்களை இங்கே தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணி, தமிழ்நாடு எய்ட்ஸ் சொசைட்டிலேருந்து எங்களை செலக்ட் பண்ணி எங்களை டெல்லி அனுப்பிச்சாங்க. அங்கே இளைஞர்களுக்காக டாக்டர் காளீஸ்வரன் ஐயா அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஹெச்ஐவி சம்மந்தமான விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுவடை ஒயிலாட்டம் ராஜபாளையத்தில் வெண்கொடை திருவிழாவில் 7 தெரு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆடக்கூடிய அற்புதமான அறுவடை ஒயிலாட்டத்தை, ஒரு சமூகத்துக்குள் முடங்கி கிடந்த ஒரு ஒயிலாட்டத்தை முதல்ல வெளியில் கொண்டு வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் சொசைட்டியோடு இணைஞ்சு நிறைய 5000 கலைஞர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் மாணவர்கள் இந்த அறுவடை ஒயிலாட்டத்தை ஆடுறாங்க. அதற்கு ஒரு சின்ன தூண்டுகளாக நான் இருக்கேன்றப்போ அது மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்துச்சு. அப்படி அன்றைக்கி ஒயிலாட்டம் அந்த பாட்டு ஆடினோம்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து தெரு வீதிகளில் கலைஞர்கள் வந்து மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி கிருமியை ஒழிக்கணும், ஹெச்ஐவி எய்ட்ஸ் பரவாமல் நம்ம பார்க்கணும் அப்படின்றக்காக ஒன்று ஒரு அற்புதமான பாட்டு போட்டோம். ஒய்யாரமான இளவட்டங்கா ஒரு ஒயில சொல்லுறேன் தேனுங்கன்னு, ஒய்யாரமான இளவட்டங்கா ஒரு ஒயில சொல்லுறேன் தேனுங்கன்னு. இந்த ஒய்யாரமான இளவட்டங்கள், அப்படிப்பட்ட இளவட்டங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க. அதனால தான் கலையை உங்கள் கையில் கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைகின்ற நம்பிக்கையில் தாட்கோ வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வளருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதோடு மட்டும் என்னோடய வளர்ச்சி நிற்கலை. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கலை வளர்மணி விருது கொடுக்குறாங்க. இந்த விருதுக்கு பிறகு தமிழ்நாடு எய்ட்ஸ் சொசைட்டி நேஷனல் லெவலில் கன்சல்டன்ட் தலைமை பயிற்சியாளர் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அந்த பொறுப்புக்கு அப்புறம் சுகாதாரத்துறைக்கு வர்றோம். சுகாதாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் இன்றைக்கி முக்கியமான ஒரு தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு இந்த ஆர்ட் ஃபார்மை நம்ம எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பெண்களுக்காக இளம் வயது கர்ப்பத்தை தவிர்க்கணும், இளம் வயது திருமணத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதையும் தவிர்க்கணும் என்பதற்காக கரகாட்டத்தை பெண்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கரகாட்டத்தை பெரிய அளவில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு துறைகளையும் எனக்கு பாராட்டு மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது நான் சார்ந்த என் அமைப்போடு நடந்தது. அது எப்படி நடந்தது அப்படின்னா, இன்றைக்கி பெரிய நிகழ்வாக இருக்கக்கூடிய சென்னை சங்கமத்தோட செலெக்ஷன் கமிட்டியில் நான் வந்து இருக்கிறேன். அதே மாதிரி வருடத்திற்கு 500 கலைஞர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்காக, இசைக்கருவிகள் வாங்குவதற்காக வருடத்திற்கு 500 கலைஞர்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா நம்மளுடைய தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் கொடுக்குறாங்க. அந்த கமிட்டியில் நான் வந்து இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு கமிட்டிலையும் கலைஞர்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த துறைகளில் இருந்து என்னால் முடிந்த உதவிகளை நாட்டுப்புற கலைஞர்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மாணவர்கள்கிட்ட மட்டும்தான் இந்த கலை மிகப்பெரிய இடத்துல இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் என்னோடய ட்ரைனிங் சென்டரில் இப்போ வரைக்கும் மாணவர்களுக்கு இலவசமான பயிற்சியை நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஒரு ஆர்ட் ஃபார்ம் 2 ஆர்ட் ஃபார்ம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 25 ஆர்ட் ஃபார்ம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். நடிகர் சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து ஆரம்பித்து வச்சாங்க அந்த பில்டிங் கட்டுறப்போ. நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறப்போ எங்ககிட்ட 10 பைசா கிடையாது. என் குடும்பத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது, எனக்கு பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது. நான் 18 வயதில் வீட்டிலேருந்து துரத்தி வைக்கப்பட்ட ஒரு பெண் தான், 18 வயசுலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய 30 வயசில் தான் மதுரை மியூசிக் காலேஜில் நாட்டுப்புற கலை படித்தேன். 3 வருஷம் முடிவில் கோல்டு மெடல்னு சொன்னாங்க. என்ன இந்த கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கலை மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு காதல். 18 வயசில் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்து என்னை கேட்பாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலையா, ஏன் இப்படியே இருக்கிறீங்களே, 41 வயசாகி இப்படியே இருக்கீங்களே அப்படின்னே கேட்பாங்க. இல்லையே நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, இல்லையே நான் காதலிச்சிருக்கேனே. என்ன பண்ணீங்க? நான் நேசித்தது அத்தனையும் என்னுடைய நாட்டுப்புற கலைகள் தான். நான் வாழ்வதையெல்லாம்
என்னுடைய மண்ணின் கலைகளுக்காக மட்டும்தான். என்னோட இருக்கக்கூடியவங்க தான் என்னுடைய குழந்தைகள். என்னோட இருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் தான் என்னை வளர்த்தவர்கள். எனக்கு வழிகாட்டியவர் எனது தாயுமாக எனது தந்தையுமாக இருக்கக்கூடிய காளீஸ்வரன் ஐயா தான். ஒவ்வொரு இடத்துலையும் வழிகாட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க, உங்ககிட்டயும் இருப்பாங்க. ஆனால் உங்களை இத்தனை பேரை வழிகாட்டுறதுக்கு தாட்பா இருக்கு. அதனால் வாழ்விழந்து வரும் கலைகளுக்கும் கருவிகளுக்கும் இசைக்கும் உணர்வுக்கும் நீங்கள் எல்லாம் உயிரோட்டமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கலைகளையும் கருவிகளாக்குவோம் மக்கள் விடுதலைக்காக என்று சொன்ன அம்பேத்கரை இணைத்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.